டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன, யார் யார் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் முக்கியமா எடுத்துக்கணும், மந்த்லி ஒரு 1000 ரூபாய் பிரீமியம் கட்டுறதுனால நம்மளால எப்படி 1 கோடிக்கான கவரேஜ் ஆக்சஸ் பண்ண முடியும்னு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். வீடியோவோட எண்ட்ல பர்சனல் லைஃப் ஸ்டோரியுமே ஷேர் பண்ணிருக்கேன். அதை நீங்க கேட்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். கெட் இன்டு தி வீடியோ. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃபினான்ஸ் இன்சைட். 8 ஃபைனான்சியல் ரூல்ல நம்ம இப்ப பார்க்க போறது செகண்ட் ஒன், டேர்ம் இன்சூரன்ஸ். ஃபர்ஸ்ட், டேர்ம் இன்சூரன்ஸ்னா என்ன? இப்ப இருக்க அன்சர்டனிட்டியான லைஃப்ல ஒரு குறைந்த பிரீமியமை மந்த்லி ஒரு டைம் அல்லது இயர்லி ஒரு டைம் பே பண்ணிட்டு வரனால அன்பார்ச்சுனேட்லி நம்ம இறக்க நேரிட்டால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம ஃபேமிலியை ஃபைனான்சியலி செக்யூர் பண்றதுக்கு இருக்கிற ஒரு டூல் தான் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ். யார் யாருக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் தேவைன்னு இப்ப தெரிஞ்சுக்கலாம். நீங்க தான் உங்க வீட்டுல ஏர்னிங் பர்சன், அதாவது உங்க வருமானத்தை நம்பி தான் உங்க வீடு ரன் ஆகுதுன்னா கண்டிப்பா நீங்க டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். இப்ப என்னோட சிச்சுவேஷன்ல எனக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவையானா தேவையில்லை, ஏன்னா என்னோட வருமானத்தை நம்பி எங்க வீடு ரன் ஆகல. பட் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகி பர்சனல் லோன், ஹவுசிங் லோன், கார் லோன் இது மாதிரி லோன்லாம் இருக்குன்னா கட்டாயமா நீங்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கிறது அவசியமா இருக்கு. அப்படி உங்ககிட்ட ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாம இந்த மாதிரி லோன்லாம் நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளவு குயிக்கா இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமோ எடுத்துருங்க. அப்படி நீங்க இதை கேர்லெஸ்ஸா விட்டு கடந்து போறீங்கன்னா ஐ எம் சாரி, உங்க ஃபேமிலியோட ஃபியூச்சர் ஃபைனான்சியல் பர்டன் அடைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், நம்மளுக்கான கவரேஜ் அமௌண்ட் என்ன, அதை எத்தனை வருஷத்துக்கு எடுத்துருக்கணும்னு பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்ற வரைக்கும் எடுக்கணும். அதாவது உங்க சன்னோ டாட்டரோ ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சு உங்க ஃபேமிலியோட மொத்த எக்ஸ்பென்ஸையும் அவங்களால கவர் பண்ண முடியற அளவுக்கு நம்ம இந்த டைம் எடுத்துருக்கணும். அதை எப்படி நான் இப்பயே கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்க நினைக்கலாம். அது சிம்பிள் தான். இப்போ ஒருத்தருக்கு 27ல மேரேஜ் ஆகி குழந்தை பிறகுதுன்னா அடுத்த 22 இயர் கழிச்சு தான் அந்த குழந்தை ஏர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். அவங்க ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமே வீட்டு எக்ஸ்பென்ஸ் மொத்தத்தையும் அவங்களால கவர் பண்ண முடியாதுல. அதனால இன்னொரு 3 இயர் ஆட் பண்ணி 25 இயருக்கு நம்ம கவரேஜ் எடுத்தோம்னா ரொம்பவுமே சேஃபா இருக்கும். இப்போ எத்தனை வருஷத்துக்கு இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், எந்த அமௌண்ட்டுக்கான கவரேஜ் எடுக்கணும்னு ஒரு சிம்பிள் கால்குலேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். உங்க 1 இயர்க்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இன்டு 25. எக்ஸாம்பிளுக்கு உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் 30,000னா இன்டு 12 போட்டோம்னா 3,60,000 வரும். இதுதான் உங்க 1 இயர்க்கான எக்ஸ்பென்ஸ். இப்போ 1 இயர்க்கான எக்ஸ்பென்ஸ் இன்டு 25 போட்டோம்னா 90 lakhs வருது. இதை இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடா போடணும்னா அந்த 25 30 மாத்திக்கலாம். அப்படி போட்டோம்னா 1 crore 8 lakhs வரும். இப்போ அந்த 8 lakhs மைனஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரவுண்டா 1 கோடிங்கிறது நம்மளுக்கான கவரேஜ் அமௌண்ட். உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்காண்டி தான் இவ்வளவு டீடைலா சொல்லியிருக்கேன். இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா உங்க 1 இயரோட டோட்டல் எக்ஸ்பென்ஸ் இன்டு 25 இயர், இன்னும் கொஞ்சம் சேஃபர் சைடா இருக்கணும்னா 30 இயர்னு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். எந்த அமௌண்ட்டுக்கான கவரேஜ் எடுக்கணும், அது எத்தனை இயருக்கு எடுக்கணுங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த 1 கோடிக்கான கவரேஜுக்கு எவ்வளவுதான் நம்ம பிரீமியம் கட்டணும்னு பார்க்கலாம். உங்க ஏஜ் அதிகமாக பிரீமியமும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இப்போ 25 வயசு இருக்க ஒருத்தர் போய் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாருன்னா அவருக்கு வர பிரீமியம் 1000 ரூபானா, அதே 30 இயருக்கு மேல இருக்க ஒருத்தர் போய் இந்த பாலிசி எடுக்கணும்னா அவருக்கான பிரீமியம் 1500 ரூபாய்க்கு மேல போக வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், உங்க ஹேபிட்ஸ் அண்ட் ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தும் இது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம குறைந்த ஏஜ்லயே எங்கெண்ட் ஹெல்த்தியா இருக்கும் போதே இந்த பாலிசியை எடுத்தோம்னா பிரீமியம் அமௌண்ட் ரொம்பவுமே கம்மியாக வாய்ப்பு இருக்கு. இதுல என்ன முக்கியமா பார்க்கணும்னா, நீங்க ஸ்டார்டிங் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது என்ன பிரீமியம் பே பண்றீங்களோ அதே அமௌண்ட் தான் நீங்க லாஸ்ட் வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க இப்ப 20 வருஷம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா அந்த 20 வருஷத்துக்கும் அதே பிரீமியம் தான் நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ரீசன்னால எவ்வளவு சீக்கிரமா இந்த பாலிசியை நம்மளால எடுக்க முடியுமோ எடுக்கிறது தான் நம்மளுக்கு நல்லது. இப்ப இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். உங்க ஃபேமிலி அண்ட் உங்க சில்ட்ரனோட ஃபியூச்சர் எஜுகேஷனை கம்ப்ளீட்டா செக்யூர் பண்ணிருப்பீங்க. அப்படி உங்களுக்கு பர்சனல் லோன், ஹவுசிங் லோன் இது மாதிரி லோன்லாம் இருக்குன்னா நீங்க இல்லாத பட்சத்துல இந்த லோன்லாம் அந்த கவரேஜ்லயே நம்மளால கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட், செக்ஷன் 80C டாக்ஸ் எக்ஸாம்ஷன் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க இல்லாத சிச்சுவேஷன்ல இந்த இன்சூரன்ஸ் உங்க ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா அவங்க உங்களை தேங்க் பண்ணுவாங்க. இப்ப பார்த்தா இந்த சிச்சுவேஷன்ல நம்மளுக்கு நடக்க போகுதுன்னு நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கல, நடந்தாலும் எப்படி சேஃபா இருக்கிறதுன்னு திங்க் பண்ணி தான் எடுக்கிறோம்னு மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதை சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா தமிழ்ல ஒரு அழகான பழமொழி இருக்கு, வருமுன் காப்பதே சிறந்தது. இப்ப என்னென்ன டைப்ல இந்த டேர்ம் பாலிசி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்பதான் நம்மளால ஒரு கரெக்டான பாலிசியை சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ். இன் கேஸ் நம்ம இறக்க நேரிட்டால் நம்ம எடுத்திருக்க கவரேஜ் அமௌண்ட்டை நம்ம நாமினிக்கு செட்டில் பண்ணிடுவாங்க. பிரீமியம் அமௌண்ட் ரொம்பவுமே கம்மியா இருக்கும். நீங்க இந்த பாலிசி எடுக்கும்போது என்ன பிரீமியம் பே பண்றீங்களோ அதே பிரீமியம் தான் உங்க பாலிசி எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். பிரீமியம்ல எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஒருவேளை இந்த 25 வருஷத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே நடக்காட்டி பிரீமியம் அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. செகண்ட் ஒன், ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம். இது சேம் ரெகுலர் டேர்ம் பாலிசி மாதிரியே தான். ஆனா நம்ம பாலிசியோட டேர்ம் முடியற வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு ரிஸ்க்கும் நடக்காட்டி நம்ம பே பண்ற பிரீமியம் அமௌண்ட் மொத்தத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதோட பிரீமியம் அமௌண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும். தேர்ட் ஒன், ஜீரோ காஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். இந்த இன்சூரன்ஸ்ல எப்ப வேணாலும் பாலிசியை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம பே பண்ற பிரீமியம் மொத்தத்தையும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனா இதோட பிரீமியம் ரொம்பவுமே அதிகமா இருக்கும். இதே மாதிரி இன்க்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ், டிக்ரீசிங் டேர்ம் இன்சூரன்ஸ், குரூப் டேர்ம் இன்சூரன்ஸ்னு ஒரு சில பாலிசியும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. இதுல நம்மளுக்கு எது தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்ல ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ்.
பிரீமியமும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப குறைவு. பிரீமியம்ல எந்த வித சேஞ்சுமே இருக்காது. கவரேஜ் அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் இருக்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசெண்டா என் ஃப்ரெண்டுக்கு நடந்த இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அவனோட ரிலேட்டிவ்ல யாரோ ஒருத்தர் என்டோமெண்ட் பிளான் டேம் பாலிசின்னு சொல்லி இவனுக்கு செல் பண்ணியிருக்காங்க. இவனுக்கு அந்த அளவுக்கு இன்சூரன்ஸ் பத்தி அவேர்னஸ் இல்லாதனால இவனும் பிளான் நல்லா இருக்குன்னு சொல்லி பிரீமியம் பே பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஒரு 2 மாசம் கழிச்சு இதே பிளானை எனக்கு அவன் சஜஷன் பண்றான். நான் அந்த பிளானை பார்க்கும்போது அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த பிளானோட டைம் 20 வருஷம், ஆனா நீங்க 10 வருஷம் பிரீமியம் பே பண்ணா போதும், மீதி இருக்க 10 வருஷத்தை கம்பெனி பே பண்ணிக்கும். அப்படி நீங்க இந்த 20 வருஷத்துக்குள்ள இறந்துட்டா 5 லட்சம் ரூபாய் உங்க நாமினிக்கு செட்டில் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து இந்த பிளானோட டைம் 20 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்ககிட்ட இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு நீ சூஸ் பண்ணான்னு கேட்கும்போது அவன் சொன்ன ஆன்சர், 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வருது இல்ல, அதனாலதான் இதை சூஸ் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தான். பேசிக்கா இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த இன்சூரன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒன்னா குழப்பிக்க கூடாது. இன்சூரன்ஸ் என்பது இன்சூரன்ஸ் மட்டும் தான். அதுல இருந்து எந்த ஒரு ரிட்டர்னுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி ரிட்டர்ன் தர மாதிரி பாலிசி யாராச்சும் உங்களுக்கு சஜஷன் பண்ணா, இன்ஃபிளேஷனுங்கிற ஒரு பாயிண்ட் அந்த இதுல ஆட் பண்ணோம்னா நீங்க பே பண்ற பிரீமியமை விட கம்மியா தான் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாலிசிலாம் நம்மளுக்கு 1% கூட யூஸ் ஆகாது. அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னு பார்த்தோம்ல, ரெகுலர் டேர்ம் இன்சூரன்ஸ், அது சூஸ் பண்றது தான் எப்பவுமே நம்மளுக்கு நல்லது. அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸ்ல எதுக்கெல்லாம் நம்மளுக்கு பணம் கிடைக்காதுன்னு பார்க்கலாம். சூசைட் அட்டன் பண்ணி இருந்துட்டா, நெக்ஸ்ட் சூசைட் அட்டன் பண்ணி பர்மனன்ட்லி டிசேபிள் ஆகிட்டாலும் பணம் கிடைக்காது. அடுத்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸ்னால இறந்து போனா பணம் கிடைக்காது. எக்ஸாம்பிளுக்கு HIV மாதிரி இருக்க நோய்கள்லாம். அடுத்து இல்லீகல் ஆக்டிவிட்டியில இன்வால்வ் ஆகி இறந்து போனா பணம் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்கு. ஒரு டேர்ம் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் அந்த இன்சூரன்ஸ் பாலிசியும் ஒரு 10 ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டான பாலிசியை சூஸ் பண்றது ரொம்பவுமே முக்கியம். பர்சனல் ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஒரு ஃபேமிலி, அப்பா அம்மா, 4 குழந்தைங்க. 4 குழந்தைங்களும் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டோட முக்கியமான ஏர்னிங் பேசணும்னா அப்பாவுக்கு கைவலின்னு ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. ஒன்னும் இல்ல, கேஸ்டபிள் ப்ராப்ளம் தான் சொல்லி டேப்லெட் கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்டை 1 or 2 month யூஸ் பண்ணிட்டு இருந்துட்டாங்க. ஒரு நாள் சடனா வீட்டுல அவர் மயக்கம் போட்டு விழுகிறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி பார்க்கும்போது அவர் இறந்துட்டான்னு சொல்றாங்க. அந்த 4 குழந்தைங்களோட எஜுகேஷன் ஒரு கொஸ்டின் மார்க் அண்ட் ஃபேமிலியோட மந்த்லி எக்ஸ்பென்ஸும் ஒரு கொஸ்டின் மார்க். ஹோப்ஃபுல்லி அவங்க அம்மாவோட ஏர்னிங்கை வச்சு இந்த எக்ஸ்பென்ஸ்ல அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அது எப்படி அவங்களால மேனேஜ் பண்ண முடிஞ்சதுன்னா, இந்த ஸ்டோரி நடந்தது 15 years பேக். அப்ப இருந்த எஜுகேஷன் காஸ்ட் அண்ட் மந்த்லி எக்ஸ்பென்ஸுக்கும் இப்ப இருக்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் அண்ட் எஜுகேஷன் காஸ்ட்டும் என்டையர்லி டிஃபரெண்ட். இப்ப இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு ஒரு ஃபேமிலி வராங்கன்னா மேனேஜ் பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேனேஜ் பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் ஒரு கரெக்டான டேர்ம் பாலிசியை சூஸ் பண்ணுங்க. அப்படி என்னால இதெல்லாம் மேனேஜ் பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் தேவைப்படாது. ஃபர்ஸ்ட் பார்த்த ஹெல்த் இன்சூரன்ஸும் இப்ப பார்த்த டேர்ம் இன்சூரன்ஸ்லயும் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கூட இல்லைன்னா எப்படி ஒரு கரெக்டான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசியை சூஸ் பண்றதுக்கான வீடியோவோட லிங்க் கமெண்ட் செக்ஷன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் பின் பண்ணியிருக்கேன். செக் இட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.